எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நியூ இயர் ஸ்பெஷலாக ஒரு அட்டகாசமான சிக்கன் கிரேவிங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சிம்பிளாக மசாலா எடுத்துக்கலாங்க. இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு 3 பீஸ் பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் எல்லாம் உள்ளே சேர்த்துட்டேன். ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க. அது கூட ஒரு 10 பல் பூண்டு, ஒரே ஒரு தக்காளி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பல்லாரியை நீல நிலமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது அதில் திருவி எடுத்த தேங்காய் துருவல் ஒரு கை நிறைய சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நம்ம ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கிரேவி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்காக ஒரு ஃப்ரை பேன் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிட்டேன். இப்போ அதில் ஒரு 3 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்துருந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகி வந்த பிறகு அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடியை 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். அடுத்தது அதில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்த சிக்கனை உள்ளே சேர்த்துக்கலாம். கிரேவிக்கு தேவையான சிக்கன் எல்லாம் ஆயிலில் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பையும் மேலே சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்துன சிக்கனில் மஞ்சப்பொடி, உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து வரட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஒரு 15 நிமிஷம் போல் இந்த ஆயிலில் சிக்கன் நல்லா பட்டி கொடுத்து ஃப்ரை பண்ணிங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் சிக்கனும் கலர் சேஞ்ச் ஆகிருங்க. சிக்கனும் நல்லா சுருங்கி நல்லா ஃப்ரை ஆகிருங்க. இப்போ இந்த டைமில் இதில் இருக்க ஆயிலை வடிச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்த ஆயிலையே நீல நிலமாக கட் பண்ணி எடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து அதோட கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வதக்கி கொடுத்துக்கலாங்க. வெங்காயம் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம ஸ்மூத்தாக பிளெண்ட் பண்ணி வச்சு வெங்காய தக்காளி பேஸ்ட்டை உள்ளே சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். வெங்காயத்தை கூட நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் தக்காளி தேங்காய் பேஸ்ட்டு நல்லா வதங்கி அதோட கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சுங்க. இப்போ அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. நம்ம சேர்த்துருந்த தண்ணி நல்லா கொதி வந்து ஒரு திக்கான கிரேவி ஃபார்முக்கு வந்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து சிக்கன் உள்ளே சேர்த்துக்கலாங்க. நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த சிக்கனில் கிரேவி நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கிரேவி நல்லா சிக்கனில் பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 2 மிளகாவை 2 கீழி சேர்த்துக்கலாங்க. அடுத்தது அதில் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். மசாலா பொடியெல்லாம் உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. இப்போ சிக்கன் வந்து ஆயிலில் 50% வெந்து வந்துருக்குங்க. நம்ம ஊற்றிருக்க தண்ணிலையும் பாதி அளவுக்கு சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு சிக்கனை வேக வச்சுக்கலாம். சிக்கன் வந்துட்டு இருக்கும் போது நல்லா ஃப்ளேவராக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக புதினாலையும் மேலே தூவிட்டு நம்ம சிக்கனை வேக வச்சுக்கலாங்க. சிக்கன் நல்லா வெந்துகிட்டு இருக்குங்க. இந்த டைமில் நம்ம உப்பு காணும்னு பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 3/4 ஸ்பூன் அளவு கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக பொடியை கட் பண்ண மல்லியிலையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்க சிக்கன் கிரேவி இறக்கக்கூடிய ஸ்டேஜ் வந்துருச்சுங்க. அதனால தான் கடைசியாக ஃபைனல் டச்சாக கொஞ்சமாக கறி மசாலா தூள், மிளகுத்தூள், மல்லியிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இந்த அட்டகாசமான டேஸ்ட்டில் சிக்கன் கிரேவி இறக்கிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நியூ இயர் ஸ்பெஷலாக நான் செஞ்ச சிக்கன் கிரேவி எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்டை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நியூ இயர் ஸ்பெஷலாக நான் வேறு என்ன செஞ்சேன்னு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.